உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாவம், இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியலையே. ஆமாமா, பாவம்மா. இந்த அம்மன் கோயிலுக்கு வந்தா சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுமா. திரும்பி போகும்போது இவங்க குணமாயிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க யாரு, அவங்க ஃபேமிலி எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சேர்த்து வச்சிடலாம். அம்மா ஒரு நிமிஷமா வந்துடுறேன். சிவா, சிவா. என்னம்மா? இருமா சிவா, இருமா, நான் போய் பாக்குறேன். இருமா. அண்ணே, என்னென்ன ஆச்சு? தெரியலம்மா, பாத்துக்கிட்டு இருக்கேன். இருங்க இருங்க. ஐயோ, என்னாச்சு? தெரியலக்கா. என்ன திடீர்னு சாமி கும்பிடுறாங்க? அம்மா தாயே, இந்த பொண்ணு எவ்வளவு அவஸ்தைப்படுதுமா. பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உன்னை நம்பிதான் வரோம். இந்த பொண்ணை குணமாக்குமா. சிவா, சிவா. சிவா, சிவா. சிவா, சிவா. சிவா, சிவா. சிவா. என்னண்ணே, என்னாச்சு? தெரியல சார், வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகல. கோச்சுக்கலன்னா கொஞ்சம் வண்டியை தள்ளி விடுறீங்களா சார்? மாமா, என்ன மச்சா? வாங்க. ஏன்? அட வாங்க மாமா, எதுக்கு எடுத்தாலும் வாங்க. இந்த வரேன். சரி அண்ணா, நீங்க வண்டியில போய் உட்காருங்க, நாங்க தள்ளுறோம், ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரி சார். சிவா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் சேர்ந்து தள்ளினா உடனே ஸ்டார்ட் ஆகிடும். வாங்க பண்ணலாம். கோயிலுக்கு வந்த இடத்துலயும் வேலை செய்யணுமா? ஏன் வீட்டில் மட்டும் நல்லா வேலை செஞ்சு கிழிக்கிறீங்களோ? இவங்க ஏதோ கோயிலுக்கு போறாங்க, வேண்டுதல் வச்சிருக்காங்களா. ஹெல்ப் பண்ணா புண்ணியம் கிடைக்கும். வாங்க. ஆனா நீங்க வண்டியில உட்காருங்க. தாயே, ஏன் மாமா எப்ப பார்த்தாலும்? வாங்க மாமா. சரி சரி, தள்ளலாம் வா. வந்து தள்ளுங்க. அம்மா 3 பேர் இறங்குங்க, வண்டி தள்ளணும். அண்ணா அண்ணா பரவாயில்லண்ணா, நீங்க உட்காருங்க, வண்டி தள்ளிக்கலாம். சரிங்க சார், ஓகே சார். வெறும் வண்டியை தள்ளுறதே கஷ்டம், இதுல ஆளுங்களை வேற வச்சு தள்ளணுமா? மாமா, இப்படி யோசிச்சுட்டே இருந்தா வண்டி நவராது, தள்ளணும். வாங்க. தள்ளுறேன். அண்ணா நியூட்ரல்ல போடுங்கண்ணா. ஹேண்ட் பிரேக் எடுத்து விடுங்க. தள்ளுங்க தள்ளுங்க.
தள்ளு 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 ஓ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சார் ஓகே சார். ஓகேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் சார். பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே ஓகே வரேன் சார். வா போலாம், டைம் ஆகுது. வாங்க. டேய், பொருளை எல்லாம் மறைச்சு எடுத்துட்டு போய் குளத்துல குளிக்கிற இடத்துல நல்லா அடியில வச்சிருங்க. சரிண்ணா. புரியுதா? அவ தண்ணிக்குள்ள காலை வச்சு உள்ள போய் முழுகுவா பாரு, அப்ப சோழிய முடிச்சு போடணும். ம். டேய், நாம போற எந்த சத்தமும் வரக்கூடாது. நைஸா போகணும், நைஸா கொன்னுறணும். புரியுதா? ம். சரிண்ணா. மணிமேகல, அந்த பொண்ணோட போட்டோவை காட்டு. இந்தானே பாரு. டேய், இவதான். டேய், எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல? ஆளு மாறாதுல்ல? மாறாதுண்ணே. இனிமே நாங்க பாத்துக்கிறோம். சரி. டேய், குளத்துல எதிரெதிரில் ஒவ்வொருத்தரா நின்னுக்குங்க. கொஞ்சம் தள்ளி ஒவ்வொருத்தரா நின்னுக்குங்க. இந்த 4 பேருக்கும் பாதுகாப்பா மத்தவங்க நின்னுக்குங்க. புரியுதா? அப்பதான் மத்தது சரியா இருக்கும். சரிண்ணே. இந்த பார், காரை எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணியே வச்சுக்கோங்க. அதெல்லாம் கரெக்டா இருக்குண்ணே. எதுக்கும் கார்ல ஒரு செட்டு பொருளை ரெடியா வச்சுக்கோங்க. நாங்க பாத்துக்கிறோம். காவேரி, இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. ஏன்? இல்ல வெள்ளை பூவா இல்ல சிகப்பு பூவான்னு பாக்க. உனக்கு எந்த பூ கிடைக்கணும்? ஹே, டார்ச்சர் பண்ணாதடி. நானே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம நொந்து போயிருக்கேன். என்கிட்ட பூ எடுக்கிறத பத்தி பேசாத. ஏண்டி பயப்படுற? தாஸ் உனக்கு ஏத்த நல்ல பையன். ஆளும் ஜம்முன்னு இருக்கான். அவங்க ஃபேமிலியும் உனக்கு சப்போர்ட்டாவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியே உன்னை கொத்திட்டு போக காத்துட்டு இருக்காங்க. ரம்யா, அப்புறம் ஏன் ரொம்ப பிகு பண்ணிக்கிற? நான் பிகு பண்றேனா? எனக்கு அவனை பார்த்தாவே பிடிக்கல. ஏய், அங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்கான். பர்ஃபெக்ட் மேட்ச். ரம்யா, உனக்கு ஏத்த பையன் அவன் தாண்டி. காவேரி, இதெல்லாம் மிஸ் பண்ணா அப்புறம் எனக்கு வாச்சா மாதிரி தான் உனக்கும் கிடைக்கும். அக்கா, பேசாம சம்மதிச்சிரு. சரி வா, சரி வா. உள்ள போலாம். ம். வாடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.